ஹாய்! இன்னைக்கு பர்மீஸ் ஸ்டைலில் எப்படி வாழைத்தண்டு சூப்பு பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கின உடனே தண்ணியில் கட் பண்ணி வச்சிருந்த வாழைத்தண்டையும் போட்டு சேர்த்துடுங்க. வாழைத்தண்டு ஓரளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போன உடனே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் ஊற்றி கரைச்சதையும் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. சூப் நல்லா திக்கான உடனே காரத்துக்கு ஏற்ப சில்லி ஃப்ளேக்ஸையும் அரை எலுமிச்சைப்பழ சாறையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரைடு கார்லிக்கும் ஃப்ரைடு ஆனியன்ஸும் போட்டு கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். முட்டை பேஜோக்கு முட்டையை பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாயில் பண்ண எக்கை லைட்டாக கட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஃப்ரைடு ஆனியன்ஸும் ஃப்ரைடு கார்லிக்கும் ஆட் பண்ணிவிடுங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முட்டை பேஜோவும் ரெடி. வாங்க இது எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பவுலில் சுட சுட இருக்க சூப்பையும் ஊற்றிக்கோங்க. சூப்போட வெந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப நூடுல்ஸை கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸ்க்கு ஃப்ரைட் ஆனியன் கார்லிக்கையும் கொத்தமல்லி தூவிட்டு பேஜோவையும் நொறுக்கி போட்டுக்கோங்க. எக் பேஜோ வச்சு சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.